அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். وَعَلَّمَ آدَمَ الْأَسْمَاءَ كُلَّهَا ثُمَّ عَرَضَهُمْ عَلَى الْمَلَائِكَةِ فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. இன்னும் இறைவன் எல்லா பொருட்களின் பெயர்களையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். பின் அவற்றை வானவர்கள் முன் எடுத்துக்காட்டி, நீங்கள் உங்கள் கூற்றில் உண்மையாளர்களாய் இருப்பின் இவற்றின் பெயர்களை எனக்கு விவரியுங்கள் என்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் கூறுகிற போது, அந்த பெயர்கள் மக்களுக்கு நன்கு அறிமுகமானவை. மனிதன், மிருகம், வானம், பூமி, கடல், தரை, கழுதை, குதிரை என்று அத்தனை படைப்பினங்களின் பெயர்களை கற்பித்தான். அவற்றின் பண்பு நலன்களை கற்பித்து கொடுத்தான் என்று சொல்லுகிறார்கள். நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை நம்பிக்கையாளர்கள் மறுமை நாளில் ஒன்று திரண்டு நம் இறைவனிடம் நமக்காக பரிந்துரைக்கக்கூடிய ஒருவரை நாம் தேடினால் என்ன என்று தங்களிடையே கூறிக்கொள்வார்கள். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவர்கள் அனைவரும் வந்து, ஆதமே, நீங்கள்தான் மனிதர்களின் தந்தை ஆவீர்கள். அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் உங்களை படைத்தான். தன்னுடைய மாணவர்களை உங்களுக்கு சிரம் பணிய வைத்தான். எல்லா பொருட்களின் பெயர்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். எனவே இப்போது நாங்கள் சிக்கியுள்ள இந்த கொடிய சூழலில் இருந்து எங்களை விடுவிக்க உங்கள் இறைவனிடம் எங்களுக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் என்று கேட்பார்கள். சுபஹானல்லாஹ், எப்படியான ஒரு காட்சி! இந்த காட்சியை கற்பனை செய்து பார்க்கிற போது, மறுமை என்ற ஒரு நாள் உண்டு, அங்கே இதெல்லாம் நடக்கும் என்று நம்முடைய தலைவர், நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்து தந்திருக்காங்க அப்படின்னா அது சத்தியம், அது நிச்சயம். அப்படி ஒரு காலத்திற்காக நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். யோசித்து பார்ப்போம், எத்தனை பெயர்கள் நமக்கு தெரியும். இந்த வீட்டில் இருக்கிற, கண்களில் பார்க்கிற, வெளியில் நாம் செல்கிற, இந்த பூமியில் இருக்கிற எத்தனை பெயர்கள் நமக்கு தெரியும். அத்தனை பெயர்களையும் இறைவன் கற்பித்து தந்திருக்கிறான் முதல் மனிதனை படைக்கிற போதே. இதை நம்பக்கூடியவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள், இதை நம்பக்கூடியவர்கள் முஹ்மீன்கள், இதை நம்பக்கூடியவர்கள் நல்லடியார்கள். அவர்களுக்கு இறைவன் நிச்சயம் பெரிய பாக்கியத்தை வைத்திருக்கிறான். லட்சக்கணக்கான பெயர்கள் நமக்கு தெரியும். அந்த பெயர்களை எல்லாம் நமக்கு நம் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படியே முன்னோக்கி சென்றால் கடைசியில் ஆதம் நபியும் இறைவனுடைய இந்த காட்சியும் வந்து நிற்கும். நம்பிக்கை உள்ளவர்களால், சிந்திக்க கூடியவர்களால் இந்த காட்சியை கண் முன்னால் உணர முடியும். உணர்வோம், உயர்வோம்.